மாட்டாண்டவரே. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியத்துல நீங்கள் கலங்கி போனீர்கள், நினைச்சு நீங்க பயப்பட்டீங்க. பாருங்க, எத்தனை விஷயம் உங்களுக்கு தீமையா முடிஞ்சிருக்கு. நீங்க கலங்கின காரியம் கலக்கமாகவே எத்தனை முடிஞ்சிருக்கு. இல்லவே இல்ல ஆண்டவர் அதை சரி பண்ணிட்டார்ல. நீங்க பயப்பட்டதுதான் வீணா போயிடுச்சு, நீங்க கலங்கினதான் வீணா போயிடுச்சு. இப்பொழுதும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க கலங்க வேண்டாம், நான் உங்களுக்கு நன்மையாகவே முடிய பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியத்தை வேதத்திலிருந்து கண்டுபிடித்தேன். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை கலங்கவே கூடாத ஒரு 3 காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 11வது வசனத்தை வாசிக்கலாம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவிலே உள்ள பெத்லேகமின் ஊராகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்தியா மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அப்போ இந்த இடத்துல கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதன் முன்பாக நிற்கிறான். அவனுடைய தோற்றம் ரொம்ப பெருசா இருக்குது. அவனுடைய வாயிலிருந்து அவன் வார்த்தையை பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அந்த ஒரே ஒருத்தன் என்னோடு கூட சேர்ந்து என்னோடு கூட சண்டை பண்ண வரட்டும். அவன் ஒருவேளை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா நாங்க எல்லாம் உங்களுக்கு அடிமையா மாறிடுறோம். இல்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமையா மாறுங்கன்னு எதிராய் நின்றுட்டு இந்த கோலியாத்து பெரிய அளவில் கர்ச்சிக்கிறான். அவனுடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கலங்கி போனார்களாமா. அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்கு நீங்க கலங்க கூடாது அப்படின்னா, மனுஷங்களுடைய வார்த்தைக்கு நீங்க கலங்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் எதனால கலங்கி போயிருக்கிறாங்கன்னா, மனுஷனுடைய வார்த்தைக்காக தான் கலங்கி போயிருக்கிறாங்க. ஒன்னு அப்படி பண்ணிடுவேன், இந்த மாதிரி பண்ணிடுவேன், நீ அப்படி ஆயிருவ, இப்படி ஆயிருவ, ஏதோ ஒண்ணு மனுஷனுடைய வார்த்தையை அதை கடவுள் பேசினதா நினைச்சு